ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜி5ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை காமெடி படமாக வெளியான ஆடு 3 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய முதல் 2 பாகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் கனெக்ட் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலுமே இது ஒரு ஸ்டாண்டலோன் படமா நீங்க பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை புரியும். இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். 17ஆம் நூற்றாண்டுல ஹீரோ ஒரு ராஜாவா இருக்காரு. இவருக்கு டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் கிடைக்குது. இப்போ பிரசன்ட் டேல ஹீரோ பாத்தீங்கன்னா தன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. இவருக்கும் அந்த டைம் டிராவல் டிவைஸ் கிடைக்க போகுது. அந்த டிவைஸ் தேடி அந்த ஃபாரினர்ஸ் 2 பேரும் வர இந்த டைம் மிஷின் மூலமா பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல நடந்த காமெடி கலட்டா என்ன அப்படின்றது அந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஸ்டோரி பிளாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கவுண்டர் காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது என்டர்டெய்னிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹியூமர் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. சில இடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியான ஒரு நரேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கான பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு. படத்துடைய கண்டென்ட் குறைவா இருந்தாலுமே அது ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்காண்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆடு 3 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.